என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு 8/5/2024 முதல் 23/5/2024 வரை இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மீன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக கடவுளை ரொம்ப பிடிக்கும்னா விநாயகனை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க. அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்காது. அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படிங்க தீர்க்கிறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜோதிட நிலையத்தில் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மீன ராசிக்கார நேயர்களே, இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டத்தையே அனுபவித்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் சில நல்ல மாற்றமும் நிகழப்போகுதுங்க. அது எப்படின்னு இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். தைரிய ஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவானால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து மன நிம்மதியும் அடைய போறீங்க. அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு படிப்படியாக சீராக போகுது. மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் வருமானமானது குறிப்பிட்ட அளவே இருந்து வந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுக்கு வருமானமானது முன்பு இருந்ததை விட உயர்ந்தே காணப்படும். மேலும் வீண் விரயம் ஏற்படாத வகையில் நீங்க புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்வீங்க. செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கிவிடும். புதியவர்கள் உங்களுக்கு கூட்டாளிகளாக ஆவாங்க. இதனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்க போகுது. புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அந்த வாய்ப்புகளை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை நீங்க செயல்படுத்த போறீங்க. குடும்பத்துல சந்தோஷமானது நிறைந்தே காணப்படும். உங்களின் இல்லம் தேடி விருந்தினர்களுடைய வருகையும் அதிகரித்தே காணப்படும். மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியத்தை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிக்கும் தன்மை உங்களிடம் காணப்படுங்க. உங்களின் மனபலத்தை மூலதனமாக்கி கொள்வாங்க. திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணமும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நடக்க போகுது. குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட போகுது. ஆன்மீக சுற்றுலா சென்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மற்றபடி வெளியாட்களிடம் உங்களின் தொழில் ரகசியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டு கொடுத்து நீங்க முடித்து கொள்ள வேண்டும். நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்களின் விருப்பப்படி செயல்பட நீங்க அனுமதிப்பீங்க. அனுபவசாலிகள் வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்துல திட்டமிட்டு செயல்படுவீங்க. உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்து கொள்வீங்க. நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் காணப்படும். பெற்றோர் வழியில சில மருத்துவ செலவுகளும் உண்டாகலாம். உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் கூட அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. அதனால நீங்க அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அனாவசியமான பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டும். மேலும் பயணங்களின் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நீங்க இருக்க வேண்டும். மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகம் கிடைக்க போகுதுங்க. எவருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வாக்கு கொடுப்பதோ மேலும் முன்ஜாமீன் போடுவதோ கூடாதுங்க. உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பீங்க. உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விளக்குவீங்க. பதவி உயர்வானது உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குங்க. கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பாங்க. புதிய சந்தைகளை நாடி சென்று உங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. இதனால சக வியாபாரிகள் மத்தியில உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்ள போறீங்க. அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாகவே முடிப்பாங்க.
உங்களுக்கு கட்சியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால் உட்கட்சி பூசல்களில் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதே புத்திசாலித்தனம். கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்த பிறகே புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிக்க வேண்டும். ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பாங்க. எனவே அவர்களின் மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாங்க. பெண்மணிகள் குடும்பத்தில் ஒற்றுமையை காண போறீங்க. கணவரின் அன்பும் பாசமும் அதிகரித்தே உங்களுக்கு காணப்படும். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம். மாணவ மணிகள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாதுங்க. மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றியும் பெற போறீங்க. சக மாணவர்களிடம் நீங்கள் கவனமாக பழக வேண்டும். அடுத்து பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமானால் கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட மனதில் ஒரு இறுக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரித்து தான் காணப்படும். மேலும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதமும் ஏற்படலாம். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான செலவும் இருக்கலாங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வாகனங்கள் வாங்கியும் மகிழ்வீங்க. மன நிம்மதி கிடைக்க போகுது. காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. மேலிடத்திலிருந்து வரக்கூடிய செய்தியானது உங்களுக்கு நல்ல செய்தியாகவே வந்து சேரப்போகுது. மேலும் உங்களுக்கு முன்பு இருந்ததை விட பணவரத்தானது உண்டாக போகுது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருங்க. வியாபாரிகளுக்கு காரிய தடையும் ஏற்படலாம். எனவே நீங்கள் வியாபாரியான நீங்கள் உங்கள் காரியத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு காரிய அனுகூலமும் ஏற்பட போகுது. ஆனால் அது தாமதப்படலாங்க. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்குங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு அதிக லாபமும் அடைய போகுது. கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரப்போகுது. வெளியூர் சென்று வரவும் நேரலாம். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மனதில் கவலை ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அப்படி ஏற்பட்டால் கூட அந்த கவலையானது பிறகு நீங்கிவிடும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் கூட உங்களுடைய காரியத்தில் தடங்கள் ஏற்பட்டு கொண்டதாங்க இருக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகி கொண்டே தான் இருக்கும். மேலும் உங்களுக்கு சாதகமான பலன்களும் உண்டாக போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை கூட காணப்படலாம். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் அந்த ஆர்டரானது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். மேலும் உங்களுக்கு பணவரத்தானது திருப்தி தரக்கூடிய நிலையில தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க. பயணங்களின் போது உடைமைகளை நீங்கள் கவனமாக பாதுகாப்பாக வைப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். மேலும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்த போறீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போறீங்க. குடும்பத்துடன் வெளியூர் சென்றும் வரப்போறீங்க. பரிகாரமாக மாரியம்மனை வணங்க உங்களுக்கு எதிர்பார்த்த காரிய வெற்றி அனைத்தும் உண்டாக போகுதே. மேலும் மாரியம்மனை வணங்கினால் உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனையானது தீர்ந்துவிடுங்க. அடுத்து சிறப்பு பரிகாரமாக சஷ்டி தோறும் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தரும். மேலும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சட் சண்முகாய நம என்ற மந்திரத்தை தினமும் 15 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு மற்றும் தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி. சஷ்டி தோறும் நீங்கள் முருகனுக்கு அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று பாலபிஷேகம் செய்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான காரிய தடையாக இருந்தாலும் சரி அந்த காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்வானது சிறப்படையுங்க. இதுவரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய
நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே. மேலும் உங்களுக்கு இந்த கமெண்ட்டில் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.